உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து வாய்க்கு நல்ல ருசியை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து குக்கருக்கு பதிலாக அடிகனமான பாத்திரம் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு நான் இன்னைக்கு எல்லாமே டம்ளர் அளவில் சொல்றேன். இப்போ இந்த கிளாஸால 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வறுத்துக்குங்க. பாசிப்பருப்பு ரொம்ப சிவந்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வறுபட்டா போதும். நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்துதான் அதே அளவு, அதாவது எந்த டம்ளரால பாசிப்பருப்பு அளந்தனோ அதே டம்ளராலே 1 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 2 கிளாஸ் பயன்படுத்திருக்கோம். அதாவது 1 கிளாஸ் பாசிப்பருப்பு 1 கிளாஸ் ஜவ்வரிசி பயன்படுத்திருக்கோம். 1 கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணி விகிதம், மொத்தம் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்தால் போதும், இருக்கட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. கூடவே அந்த ஜவ்வரிசி நல்ல கண்ணாடி பதத்துக்கு அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ இதில் 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இது வந்து இனிப்பு சுவை நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 3 டம்ளர், அதாவது 3 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த சுத்தம் செய்யப்பட்ட வெல்லம், அதனால நான் நேரடியாக சேர்க்குறேன். வேணும்னா நீங்க தண்ணியில கரைச்சிட்டு அந்த இரும்பு துரும்புலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க வடிகட்டிட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துடுச்சு. கடைசியா கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா ஒரு தாளிப்பு கரண்டில 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும். அடுத்ததா இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் சேர்த்து சாப்பிட விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பல்லா தேங்காவை கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்குங்க. நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாமே நல்ல பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாயசமும் ரொம்ப சூடா இல்லை, மிதமான சூட்டுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். பாலை வந்து நம்ம நேரடியாக சேர்த்தோம் அப்படின்னா சட்டுன்னு திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் விசேஷ காலங்களில் செய்யும் போது மனசு வந்து நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து திரியாமல் இருக்கும். அப்போ பாயசம் மிதமான சூட்டில் இருக்கு. பாலும் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிருக்கு. அந்த கிளாஸ் அளவில் 2.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு, ஆன்ல இல்லை. கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு தேங்காய் அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு அருமையான பாயசம் மணக்க மணக்க சுவையாக ஆரோக்கியமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நம்ம பாசிப்பருப்பு பயன்படுத்தியிருக்கோம். அந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி காம்பினேஷனும் சேரும்போது பார்த்தீங்கன்னா சுவை வந்து வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.